ஒரே நிமிஷம். ஓ இருடா உனக்கு இருக்கு. ஹலோ டி 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 நான் அல்ஃபா பேசுறேன் டி. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணடி ப்ளீஸ் டி. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணடி ப்ளீஸ் டி. என்ன தெரியுமா, நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு சொல்லாம போயிட்டாங்கனால என் ஆள் கோச்சுக்கிட்டான். நீ என்ன தெரியுமா பண்ற, என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நீங்க பேசாதனால அவ பாய்சன் குடிச்சிட்டானா, கையெடுத்துக்கிட்டா சொல்லாத, அப்புறம் நம்மள அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ வந்து பாய்சன் குடிச்சிட்டானா, அதனால அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, பொழைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்லி அழுந்துட்டு பேசுறீ. ஏன்னா நீ அழுந்துட்டு பேசினாதான் அவங்க அப்படியே நம்புவாங்க. அதே மாதிரி அப்படியே பேசிட்டு வந்துட்டு, ஆனா நீங்க இப்போ வரைக்கும் போகாதீங்கன்னா ஃபேமிலியில எல்லாரும் இருப்பாங்கன்னா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட கரெக்டா சொல்லலைன்னா அவங்க அம்மா பதட்டத்துல பேசினாங்க, அவங்க அம்மா அப்பாக்கு என்ன பண்ணே தெரியல, ரொம்ப சீரியஸா இருக்கானா அப்படின்னு சொல்லி சரியா. அப்பதான் வந்து கொஞ்சம் நம்புவாங்க. அப்புறம் எனக்கு கூப்பிடுவாங்கடி ப்ளீஸ் டினே. நானும் கூப்பிட்டா ஃபோன் காலை கூட எடுக்க மாட்டாங்கடி. நான் வந்து ஃபோனை இப்போ சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன். நீ வந்து எப்படி என் ஃபோனுக்கு கால் வரும் சுவிச் ஆஃப் நான் ஒரு ½ hour கழிச்சு நான் வந்து ஃபோன் எடுத்து பேசிக்கிறேன் சரியா. நீ நான் சொன்னதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுடி. உனக்கு நாளைக்கு நான் 100